வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு ராகி தோசை சாப்பிட்டா பஞ்சு போல செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராகி தோசை செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். உளுந்து 1 கப்பு, அதே கப்பால 3 கப்பு ராகி மாவு, வெந்தயம் 1/2 ஸ்பூன். வெந்தயம் 5 மணி நேரம் ஊற வைக்கணும், உளுந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ராகி தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஊற வச்ச உளுந்தும் ஊற வச்ச வெந்தயமும் மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெந்தயமும் உளுந்தும் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 3 கப்பு ராகி மாவு, எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு ராகி மாவு. உளுந்தரைச்ச மிக்சியிலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இந்துப்பு 1/2 ஸ்பூன். இப்போ கட்டிப்படாம நல்லா கலக்கி வைக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ராகி தோசைக்கு பொட்டுக்கிறதுக்கு சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். பொட்டுக்கல்ல தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி தாளிச்சுக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் எடுக்கலாம், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம், அரைச்ச தேங்காய் விழுத போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலக்கி வச்ச இந்த ராகி மாவு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ பெரட்டி போட்டுடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நல்லா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. அரிசி மாவில் டெய்லி தோசை சுட்டு சாப்பிட்றத விட இப்படி இந்த ராகி மாவில் தோசை சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம், நல்ல சத்தான மாவும். இதுக்கு எந்த சட்னி வேணும்னாலும் செஞ்சு சாப்பிடலாம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.